இந்தியாவோட நம்பர் 1 செக்டார்ல ஒண்ணு இப்போ 30% டிஸ்கவுண்ட்ல இருக்கு. ஆமாங்க, நிஃப்டி ஐடி. நாம எல்லாரும் நம்பிக்கை வச்சிருக்க ஐடி செக்டார். இப்போ ஒரு பெரிய சேல் மாதிரி வந்திருக்கு. ஆனா இது ஒரு டெட்லி வேல்யூ ட்ராப்பா? இல்ல வாழ்க்கையில ரேரா வரும் ரியல் ஆப்பர்ச்சுனிட்டியா? வாங்க, பயம் இல்லாம பியூர் லாஜிக்கை வச்சு இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். இது ஒர்த்தாலஜி. நம்மளோட ஃபிலாசபி ஒன்னே ஒன்று தான். ப்ரைஸ் வச்சு மயங்க வேண்டாம், ஒர்த்தை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த ஷாக்கை பார்ப்போம். கடந்த 6 மாசத்துல நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 30% விழுந்திருக்கு. ஜூன் 19 அன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோவை டச் பண்ணிச்சு. நியூஸ்ல, சோஷியல் மீடியால எல்லாரும் ஐடிக்கு காலம் முடிஞ்சிருச்சு, எல்லா ஜாபையும் எடுத்துருச்சுன்னு பேசுறாங்க. பெரிய பியர் பேனிக். இந்த நம்பரை பார்த்தா பயம் வர்றது நேச்சுரல் தான். ஆனா இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இது இந்த வீடியோவோட முக்கியமான பாயிண்ட். ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நார்மலா ப்ரைஸ் விழும்போது கம்பெனியோட ப்ராஃபிட்டும் குறையணும்ல. ஆனால் இங்கே நடக்கிறது உல்டா. இந்த கம்பெனிஸோட ப்ராஃபிட் ரெக்கார்ட் ஹையில் இருக்கு. லேட்டஸ்ட் குவார்ட்டரில் நிஃப்டி ஐடி கம்பெனி சேர்ந்து கிட்டத்தட்ட 35,000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆல் டைம் ஹை. யோசிச்சு பாருங்க. பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு, ப்ராஃபிட் ஏறுது, ஆனால் ஷேர் ப்ரைஸ் மட்டும் விழுது. ப்ரைஸும் ஒர்த்தும் ரெண்டும் வேற வேற டைரக்ஷனில் போகுது. இந்த டைவர்ஜென்ஸ் தான் நம்ம கேஸ் ஸ்டடியோட ஹார்ட். சரி, அப்போ ஏன் இவ்வளோ பயம்? வில்லன் யாரு? ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா ஏஐ. ஏஐ வந்துருச்சு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோட வேலை போயிடும், ஐடி கம்பெனிஸோட பிஸ்னஸ் முடிஞ்சிடும். இதுதான் பெரிய ஃபியர். அதோட யூஎஸ் கிளைண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்பெண்டிங் குறைச்சிருக்காங்க, ப்ராஜெக்ட்ஸ்லையும் டிலேஸ் இருக்கு. இது எல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு கேள்வி கேட்கணும். இந்த ஃபியர் ஆல்ரெடி நடந்த ஃபேக்டா, இல்லை தெரியாத ஃபியூச்சரை வச்சு மார்க்கெட் ஓவர் ரியாக்ட் பண்ணுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் இன்னும் ஏறிட்டே தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் வேல்யூவேஷனை பார்க்கலாம். ஆனால் ஸ்ப்ரெட்ஷீட் இல்லாமல் சிம்பிளாக. பிஇ ரேஷியோன்னு ஒன்று இருக்குங்க. அதோட அர்த்தம் ₹1 ப்ராஃபிட் ஓன் பண்ணணும்னா நீங்கள் இப்போது எத்தனை ரூபா கொடுக்குறீங்கன்னு. நிஃப்டி ஐடியோட பிஇ இப்போது கிட்டத்தட்ட 20x இருக்குங்க. கடந்த 20 வருஷத்தில் சராசரியாக, அதாவது மீடியன்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 22x. அதாவது இப்போ நாம் ஹிஸ்டரி ஆவரேஜுக்கு கீழே இருக்கோம். ஒரு கடையில் ரெகுலராக 22 ரூபான்னு விற்கிற பொருள் இப்போது ₹20 கிடைச்ச மாதிரி. ஒரு சின்ன சேல் விண்டோ. இதை இன்னும் கிளியராக புரியறதுக்கு ஒரு ரூலரை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் எக்ஸ்பென்சிவ், எல்லாரும் க்ரீடியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீப், எல்லாரும் பயத்தோடு இருக்காங்க. இந்த நீடில் இப்போ சீப் ஜோன் பக்கம் சாஞ்சிருக்கு. ஆனால் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் வார்னிங். சீப்னு சொன்னால் உடனே சேஃப்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு நாம் கொஞ்சம் டீப்பாக செக் பண்ணணும். இங்கே நான் ஒரு மூட் டாகுல் வச்சுருக்கேங்க. வேல்யூ மோடில் லாஜிக்காக பார்க்குறோம், ஆனால் பியர் மோடில் பயத்தை வச்சு தான் பார்க்குறோம். சேம் சுச்சுவேஷன், ரெண்டும் வேறு வேறு ரியாக்ஷன். பார்த்தீங்களா? இந்த ஒரு லோ ப்ரைஸ் ஒரு ஸ்ட்ராங் கம்பெனிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், வேல்யூ மோட். ஆனால் ஒரு வீக் கம்பெனிக்கு அதே ப்ரைஸ் ஒரு ட்ராப்பாக இருக்கலாம், பியர் பேனிக். அப்போது எது ட்ராப், எது கிஃப்ட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 3 சிம்பிள் செக் இருக்குங்க, அதை சொல்லித்தரேன். செக் 1, த ப்ரைஸ் டேக், அதாவது பிஇ. விலை கம்மியாக இருக்கா, ஆனால் அதுக்காக கம்பெனி குவாலிட்டியை விட்டுறாதீங்க. சீப் ப்ளஸ் ஸ்ட்ராங் நல்ல டீல், சீப் ப்ளஸ் வீக் ஆபத்தானது. செக் நம்பர் 2, பியூர் ஆக்சிஜன், அதாவது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. இது எல்லா பில்லையும் கட்டி கடைசியில் கம்பெனி கையில் மிச்சமாக இருக்கிற ரியல் கேஷ். பேப்பர் ப்ராஃபிட் இல்லைங்க, ஆக்சுவல் ரொக்கம். இந்த ஆக்சிஜன் தான் ஒரு டவுன் டர்னையே தாங்க உதவும். செக் நம்பர் 3, த ரெகுலர் ரெண்ட், அதாவது டிவிடெண்ட். நீங்கள் ஸ்டாக்கை வச்சுருக்க கம்பெனி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக போடுற கேஷ் ரிவார்டு. ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்ட் கொடுக்குற மாதிரி. வெயிட் பண்ணுறவங்களுக்கு வருமானம். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா ஐடி கம்பெனியும் ஒரே மாதிரி இல்லை. 4 டைப் இருக்காங்க. நம்பர் 1, லார்ஜ் கேப் ஆங்கர்ஸ், பெரிய டைவர்சிஃபைட் ஜெயின்ஸ், பல நாடு பல இண்டஸ்ட்ரியில் கிளைண்ட்ஸ். உதாரணமுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் சொல்கிறேங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக், விப்ரோ. இந்த கம்பெனிஸோட சர்வைவல் சீக்ரெட் ஆழமான கேஷும் நீண்ட கான்ட்ராக்ட்ஸும் டவுன் டர்ன்லையும் டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்பர் 2, ஸ்பெஷலைஸ்டு இன்ஜினியரிங் பிளேயர்ஸ், டீப் டெக் இன்ஜினியரிங் ஆர்என்டி. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டாடா எலக்ஸி, எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ், கேபிஐடி, சிஎன்ட். அங்கே வேலை மிஷன் கிரிட்டிக்கல், கிளைண்ட்ஸ் அதை ஈஸியாக கட் பண்ண முடியாது. நம்பர் 3, டேட்டா அண்ட் அனாலிட்டிக்ஸ் பிளேயர்ஸ், பெர்சிஸ்டன்ட், லேட்டன்ட் வியூ, கோஃபார்ஜ். இவங்கெல்லாம் ஏஐ வேவ்ல ரைட் பண்ணுறவங்க. நம்பர் 4,
ப்ராடக்ட் அண்ட் பிளாட்ஃபார்ம் பிளேயர்ஸ். மேன் பவர் மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் லைசன்ஸும் சப்ஸ்கிரிப்ஷனே விற்கிறவங்க. ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நியூஜென், இன்டெலெக்ட் டிசைன். இவங்களோட சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியே ரெக்கரிங் ரெவன்யூ, அதாவது மாதம் மாதம் ஸ்டடியாக இன்கம் வந்துகிட்டே இருக்கும். வீடியோவில் சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் ஒரு எஜுகேஷனல் அண்ட் அனாலிட்டிக்கல் பர்பஸ்க்காக மட்டும்தாங்க. எதுவுமே பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் இல்லைங்க. உங்களுடைய செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணுங்க. சரி, கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ஐடி இதுக்கு முன்னாடி இவ்வளோ சீப்பாக ஆன நேரம் எல்லாம் பொதுவாக ஒரு பெரிய பயத்தோடு தான் வந்திருக்கு. 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், 2011 யூரோசோன் கிரைசிஸ், 2020 கோவிட் கரெக்ஷன். ஒவ்வொரு தடவையும் இதோட முடிஞ்சதுன்னு தான் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் இது வெறும் ஹிஸ்ட்ரி கான்டெக்ஸ்ட் மட்டும்தான், ஒரு ப்ரிடிக்ஷன் இல்லை. கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் எதிர்காலத்துலையும் அப்படியே நடக்கும்னு யாரும் கேரண்டி பண்ண முடியாது. அப்போது நம்மளோட லெசன், இந்த மார்க்கெட் பேனிக் ஐடி செக்டாருக்கு ஒரு லோயர் ப்ரைஸ் டேக் கொடுத்துருக்கு. ஆனால் அது ஒரு ரியல் ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை வேல்யூ ட்ராப்பான்னு முடிவு பண்ணுறது ப்ரைஸுக்கு பின்னாடி இருக்கிற பிஸ்னஸோட ஸ்ட்ரென்த் மட்டும்தாங்க. டிஸ்கவுண்ட்டுன்னு சொன்னால் உடனே ஆஃபர்னு ஓடாதீங்க. முன்னாடி இருக்க ஒர்த்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருந்தா ஒர்த்தாலஜிக்கு ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப். அடுத்த கேஸ் ஸ்டடியில் மீண்டும் சந்திக்கலாங்க.